Hi friends, welcome back to my channel. So today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா the canonization poem written by John Donne. Okay, so நம்ம நேத்திக்கு வந்து canonization poem பற்றி பார்த்தோம் and also author details பற்றி பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம let's we move to the poem lines. Okay, so line by line explanations வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நேத்திக்கு பார்த்தோம் it is a love poem அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு love poem. ஸோ யாரை வந்து இந்த poem வந்து யாரை வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னா டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கிரிட்டிசைஸ் ஹிம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஆள் கம்ப்ளைனர் இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி தான் வந்து இதில் வந்து பேசுகிறார். ஓகே, ஸோ ஃபார் காட்ஸ் ஷேக் ஹோல்ட் யுவர் டங். ஓகே, ஸோ கொஞ்சம் நாவை வந்து அடக்குங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறார். அண்ட் லெட் மீ லவ். ஓகே, ஸோ நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, என்னை லவ் பண்ண விடுங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீஸ்னா பீவிஷ் மூட். ஓகே, ஸோ அவர் ஒரு பீவிஷ் மூடில் வந்து இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹி அட்ரஸஸ் டு திஸ் வேர்ஸ் டு அ கம்ப்ளைனர். ஸோ கம்ப்ளைனர்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ வாட் ஹீ இஸ் அட்ரஸ் மீன்ஸ் லெட் மீ லவ். ஓகே, ஸோ எங்களை வந்து லவ் பண்ண விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ சி chid my palsy or my gout. ஓகே, ஸோ நீங்கள் பேசணுன்னா எதை பற்றி தான் பேச முடியும்? என்னுடைய பால்சி பேரலைஸ் திங். ஸோ ஒரு பக்கவாக்கில் எனக்கு வந்து வாதம், அந்த முடக்குவாதம் இருக்குல்ல, அந்த ஸோ செயலிழந்தது, அதை பற்றி நீங்கள் பேசலாம். அண்ட் ஆர் மை கவுட். ஓகே, ஸோ கவுட்னாலும் சொல்லி வந்து ஒரு பக்கவாக்கில் வந்து அந்த டிசீஸ், ஸோ செயலிழந்திருக்கோம்ல, ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். ஓகே, ஸோ அதை வந்து இது எல்லாத்தையும் தான் நீங்கள் பேச முடியும். எனிவே நீங்கள் வந்து ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. மை 5 கிரே ஹேர்ஸ். வேறு இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ என்னோட கிரே ஹேர்ஸ். ஓகே, 5 கிரே ஹேர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து பேசலாம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் சி ஆர் ரூயின்டு ஃபார்ச்சூன் ஃப்ளூட். ஸோ ஃபார்ச்சூன் ஃப்ளூட். ஓகே, ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஜான்டன் சொல்கிறாரு, ஸோ நான் நிறைய லாஸ்ட், ஸோ நிறைய வெல்த்ஸை வந்து எனக்கு இருந்த நிறைய வெல்த்தை வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இழந்திருக்கேன். யாருக்காக இழந்தேன்னா ஆனிமோர், என்னோடய ஒய்ஃபுக்காக வந்து இழந்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபார்ச்சூன், அந்த வெல்த்தை வந்து நிறைய வந்து நான் இழந்திருக்கேன். ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் வந்து பேசுங்க. அது இதை விட்டுட்டு நீங்கள் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, நான் லவ் மூடில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் வித் வெல்த் யுவர் ஸ்டேட். ஓகே, ஸோ திங்க் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ். நீங்கள் மஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்க, ஸோ திங்க் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ சி யுவர் மைண்ட் வித் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் யூ. நீங்கள் என்ன கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம், நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணால் எப்படி வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேல வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ யுவர் மைண்ட் வித் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ். ஆர்ட்ஸ் மீன்ஸ் ஹியர் ஆர்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு நாலேஜ். ஓகே, ஸோ ஆர்ட்ஸ்னால் என்னென்னா நாலேஜ். நீங்கள் எப்படி உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனை வந்து வாரது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் டாக் அபவுட் மீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, டேக் யூ எ கோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கப்பா, ஒரு நல்லதாக ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கெட் டு யுவர் பிளேஸ். அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்சர்வ் ஹிஸ் ஹானர். ஓகே, ஸோ அவருடைய ஹானர், அவரோட ப்ரைட், அந்த கிங்கோடைய ப்ரைடை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அவரோட ஹானர் எவ்வளோ வந்து ஹானர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு பொசிஷனில் வந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து எதை பற்றி திங்க் பண்ணணும்னா உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து வர்றது அதை பற்றி பேசுங்க. ஸோ டோன்ட் டாக் அபவுட் மீ அப்படின்னு சொல்கிறார். ஓகே, தென் சி ஆர் த கிங்ஸ் ரியல் ஆர் ஹிஸ் ஸ்டாம்ப்டு ஃபேஸ். ஓகே, ஆர் த கிங்கை பற்றி பேசுங்கப்பா. கிங் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி பேசுங்க, அவங்க எவ்வளோ திறமையோடு இருக்கிறாங்க. ஸோ ஹியர் கிங் மீன்ஸ் ஹியர் இந்த கிங் ஜேம்ஸ் 1 மென்ஷன் ஹியர். ஓகே, ஸோ இங்கே வந்து எந்த கிங்கை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஜேம்ஸ் 1 வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, ஸோ ரொம்ப வந்து ஒரு நல்ல ஃபேமஸ் கிங், அவரை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவரோட ஸ்டாம்ப்டு ஃபேஸை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டாம்ப்டு ஃபேஸ்னால் ஸோ அந்த ஒரே மாதிரியான அந்த ஃபேஸ், எந்த வித எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஒரு அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றவாறு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு வந்து போருக்கெல்லாம் போனாங்கன்னா அப்படி வந்து ரூடாக இருக்கக்கூடியது. ஸோ ஒரு மீட்டிங் போனாங்கன்னா ஒரு சிரிச்ச ஃபேஸாக இருக்கிறது, அப்படி வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கிங்கோட ஃபேஸில்.
ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, உங்களால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். எதை கிரிட்டிசைஸ் பண்ணலான்னா, நான் இழந்த வெல்த்ஸை பற்றி நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். என்னோடய ஹெல்த், நான் இப்படி பேரலைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் நாட் ஹேஸ் அ டெண்டன்சி டு லவ். ஓகே, ஸோ நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, த நெக்ஸ்ட்டு கண்டம்ப்ளேட் வாட் யூ வில் அப்ரூவ். ஓகே, ஸோ கண்டம்ப்ளேட். ஸோ ஃபஸ்ட்டு திங்க் அபவுட். ஸோ கண்டம்ப்ளேட்னா நல்லா டீப்பாக திங்க் பண்ணுங்கப்பா. நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணால் தான் நீங்கள் எப்படி முன்னேற முடியும்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய மனுஷனை வந்து கிங் இருக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, கொஷின் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட்டை, ஒய் டஸ் நாட் ஹீ ஒர்க் அண்ட் இம்ப்ரூவ் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். ஏன் உங்களால் வந்து ஒர்க் பண்ணி உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது? ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் இருக்கணும்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அதில் தான் வந்து இருக்கணும். ஸோ டோன்ட் டிஸ்டர்ப். நான் இப்போ என்ன இருக்கிறேன்னா, நான் லவ் பண்ணுற மூடில் இருக்கேன். ஸோ என்னால் என்னை வந்து என்ன செய்கிறாதுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அப்படின்னு வந்து ஜான்டன் வந்து சொல்கிறார். ஓகே, சி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸா வந்து நிறைய வந்து ஸோ மெட்டாஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த போயத்தில் வந்து இருக்குது. ஸோ எலாபரேட்டடாக வந்து மெட்டாஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த போயம் வந்து இதில் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ அல்லாஸ் ஹூ இஸ் இன்ஜர்ட் பை மை லவ். ஓகே, ஸோ அல்லாஸ். ஸோ ஹியர் சி, ஸோ ஹூ இஸ் இன்ஜர்ட் பை மை லவ். நான் லவ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னப்பா கஷ்டம் வந்துடுச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஓகே, ஸோ வாட் merchant ships have my shines drowned. ஓகே, ஸோ எந்த கப்பலுப்பா கவிழ்ந்துச்சு, அந்த சரக்கு கப்பல், அந்த சரக்கு ஃபுல்லாக பாரமாக ஏற்றிட்டு வந்து அந்த சரக்கு கப்பலாக கவிழ்ந்து போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஓகே, ஹூ சேஸ் மை டியர்ஸ் ஓவர்ஃப்ளோடு ஹிஸ் கிரவுண்ட். யார் சொன்னது என்னோட டியர்ஸ், என்னோட கண்ணீர் எல்லாம் சேர்ந்து அந்த ஷிப்பை மூழ்கிடுச்சுன்னு அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, த லவர்ஸ் ஆர் நாட் மேக்கிங் எனி வார் ஆர் ஸ்ப்ரெடிங் டிசீஸ் இன் சொசைட்டி. ஸோ நாங்கள் எந்த வாரையை வந்து உருவாக்கவும் இல்லை, ஸோ எந்த டிசீஸை வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணவும் இல்லை சொசைட்டிக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ தே ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. நாங்கள் எப்போவுமே வந்து லவர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, அதர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்ன செய்வாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களாக தான் வந்து இருக்கிறோம். The poet wants to say that his love injures nobody. எங்களோட லவ் வந்து யாரையும் வந்து என்ன செய்யாது, இன்ஜோஸ் பண்ணாது. ஸோ இது எப்போவுமே எப்படி இருக்கும், ஹார்ம்லெஸ்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ த லவ்வர்ஸ் இஸ் tactful, full of emotions and witty. அவங்க ஃபுல் ஆஃப் இப்போ எப்படி இருக்காங்க, ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் விட்டியை வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஹி சேஸ் ஹர் சைட்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃப்ளோட் ஆர் ஃப்ளோட்டிங் ஆஃப் அ கிரவுண்ட். ஓகே, ஸோ என்னுடைய பார்வை வந்து அது வந்து என்ன செய்யாது, அந்த மர்ச்சன்ட் ஷிப்பை வந்து கவிழ்த்து போடுறதுக்கு, மூழ்கடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, ஸோ ஹியர் சி நெக்ஸ்ட் சி, வை டிட் மை கோல்டு ஃபார்வர்ட் ஸ்ப்ரிங் ரிமூவ். ஓகே, ஸோ என்னுடைய அந்த இதனால வந்து என்னாச்சுன்னா, என்னை ஸ்ப்ரிங் வந்து என்ன ஓடியா போயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. ஸ்ப்ரிங் ஓன்ட் கோ அவே டியூ டு ஹிஸ் கோல்ட்னஸ். என்னோட கோல்ட்னஸ்னால எல்லாம் வந்து என்ன செய்யாது, ஸ்ப்ரிங் வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நேச்சர் ஹேஸ் இட்ஸ் நேச்சுரல் கோஸ். ஓயில் நேச்சர்ஸ் வந்து அதோட நேச்சுரல் கோஸ் வந்து எப்போவுமே நிலையாக இருக்கும். அண்ட் த லவ்வர்ஸ் ஆர் நாட் த ஹார்மிங் இட். ஓகே, ஸோ நாட், நாங்கள் லவ்வர்ஸ் வந்து நாங்கள் அது நேச்சரை வந்து என்ன செய்யலை, ஹார்ம் பண்ணலை. ஸோ ஹியர் வந்து ஸ்ப்ரிங் சீசனை பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, வென் டிட் த ஹீட் விச் மை வெயின்ஸ் fill. Okay, see, the heat in his vanish has not increased the number of peoples who die of plague. Okay, so இந்த பாடியில் அந்த எனக்கு பாடி ஃபுல்லாக அவர் லவ் மூடில் இருக்கிறதுனால ரெண்டு விதமாக சொல்கிறாரு. ஒன்று வந்துன்னா, ஸோ நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் என்னோடய பாடி என்ன செய்யும், ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வெயின்ஸ் எல்லாம் வந்து ஹீட் ஏறிச்சு. ஸோ இந்த ஹீட் ஏறினால என்ன செய்யும், இந்த பிளேக் நோயாக வந்து வரப்போகுது. அதனால வந்து நிறைய பேர் நிறைய நல்ல ஹீட் ஆனதுனால பிளேக் நோய் வந்து எப்போ வந்து நல்லா ஹீட் ஆனதுனால தான் வரும்ல.
ஸோ அந்த ஹீட்னால என்ன செஞ்சு நிறைய பேர் என்ன இறந்தா போயிட்டாங்க. ஸோ அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஹி லவ் இஸ் ஹார்ம்னஸ். ஓகே, ஸோ எங்களோட லவ் வந்து எப்படி இருக்குது, ஹார்ம்னஸாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, சோல்ஜர்ஸ் ஃபைண்ட் வார்ஸ் அண்ட் லாயர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஸ்டில். ஓகே, ஸோ சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, வாரதை வந்து நோக்கியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்து இவர் சொல்கிறாரு, த லவ்வர்ஸ் சேஸ் தட் த சோல்ஜர்ஸ் ஆர் டூயிங் தேர் டியூட்டி பை கோயிங் டு வார். அவங்க சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட டியூட்டி வந்து அவங்க வாரில் போய் போரிடுறாங்க, நிறைய பேர்கிட்ட போரிட்டு அந்த அவங்களுடைய கிங்குக்கு வந்து பெருமையை வந்து கொண்டு சேர்க்குறாங்கல்ல. ஸோ அதனால சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்களாம், ஸோ வாரில் வந்து போரிடுறாங்க. அண்ட் த லாயர்ஸ் பை ஃபைட்டிங் கேசஸ், லாயர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கேசஸில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேஸில் வந்து ஃபைட் பண்ணால் தான் வந்து என்ன செய்ய முடியும், கேஸை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ ஹியர்சி வாருக்கு வந்து சோல்ஜர்ஸ் வந்து போகிறாங்க, லாயர்ஸ் வந்து கேசஸ்க்காக வந்து ஃபைட் பண்ணுறாங்க. பட் வாட் த லவ்வர்ஸ் வாண்ட் இஸ் டு லவ் இஸ் பார்ட்னர். ஓகே, ஸோ நான் என்ன செய்யணும், எப்படி என்னோட பார்ட்னர் வந்து ஸோ ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு வந்து தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, here see, next see, litigious men which quarrel moves. Okay, so litigious men na நான் சொன்னேன்ல, so the problem, so using laws. Okay, so அந்த problem வந்து வரக்கூடியது lawyers get according to the done. Okay, so இதில் வந்து litigious வந்து என்ன செய்யறானா, lawyers வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ though she and I do love. ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸோ என்னோட லவ்வுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து, என்ன பார்ட்னருக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா, கால் அஸ் வாட் யூ வில், வி ஆர் மேட் சச் பை லவ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி நீங்கள் என்ன கூப்பிடுங்க. வி ஆர் மேட் சச் பை லவ், நாங்கள் என்ன செஞ்சோம், லவ்வால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். கால் ஹர் ஒன், மீ அனதர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வந்து ஒரு பூச்சின்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லை, அவளை இன்னொரு பூச்சின்னு சொன்னாலும் ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ ஹியர் சி, ஸோ என்ன வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஹி சேஸ் தட் தே ஆர் ஃப்ளைஸ், லைக் ஃப்ளைஸ். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார், ஃப்ளைஸுக்கு வந்து அவரை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, எதனால்னா தே ஹாவ் அ வெரி ஷார்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு, ஃப்ளைஸுக்கு வந்து கம்பேர் பண்ணிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சி, வி ஆர் tappers too and at our own cost die. Okay, so here tappers means so candle. Okay, so ஒரு candle அது உருகி ஸோ ஒரு லெசனை வந்து கொடுக்குதில்ல, அந்த மாதிரி என்ன செய்யுது, ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. டேப்பர்ஸுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சி, ஹீ அது எதனால்னா ஹீ பர்சியூம்ஸ் த லைஃப் டு பி ஷார்ட் ஜஸ்ட் லைக் த கேண்டில். ஓகே, ஸோ அவர் எதை சொல்கிறான்னா, லைஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டு, எதை மாதிரினா கேண்டில் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, தென் அண்ட் வி இன் அஸ் ஃபைண்ட் த ஈகிள் அண்ட் த டவ். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து சோதிச்சு பார்த்துருக்கணும், நம்ம ஈகிளா அல்லது டவ்வா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ ஈகிளா டவ்வா அப்படின்னு வந்து ஏன் கேட்குறாருன்னா, ஈகிள் வந்து ஒரு டாமினண்டான ஒரு கேரக்டர். ஓகே, டவ் வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எதனால அவர் வந்து கம்பேர் பண்ணுறான்னா, டவ்வுக்கும் ஈகிளுக்கும் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஓகே, ரெண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு கேரக்டர். ஓகே, தி லவ் ஈச் அதர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தேர் ஹார்ட். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, ஸோ ஹியர் சி, ஸோ யூ வாண்ட் டு சி அபவுட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டாமினன்ட் கேரக்டர், அதாவது ஈகிளா அல்லது வந்து டவ்வா அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, த ஃபீனிக்ஸ். ஓகே, த ஃபீனிக்ஸ் ரிடல் ஹேட் மோர் விட். ஓகே, ஸோ இங்கே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை வந்து பற்றி சொல்கிறார். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கிரேக்க புராணங்கள், நிறைய புராண கதைகளில் வந்து இந்த ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸை வந்து சொல்லுவாங்க. இது வந்து சூரியனில் இருந்து பிறந்து வந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து என்ன செய்யணும்னா, இறந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன செய்யுமா, அதோட சாம்பல்ல இருந்து புதிய உயிர் வந்து
உயிர் வந்து பிறந்து வருமா. அதனால அதான் வந்து ஃபீனிக்ஸ் பறவையோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஓகே. ஸோ ஃபீனிக்ஸ் பறவை என்னன்னா, ஸோ அது வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு புதிய உயிர், அந்த சாம்பல்லேருந்து புதிய உயிர் வந்து வருமா. ஓகே. ஸோ அது வந்து எதுக்கு சொல்கிறாங்க, ரீபர்த் பற்றி வந்து இது வந்து சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மித்திக்கல் பேடாக தான் வந்து இந்த போயத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர்ட்ஸை வந்து இந்த போயத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுலனா ஈகிள் and dove, another one is a phoenix bird. Okay, so eagle and bird வந்து ஸோ நம்மளோட கேரக்டரை அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மித்திக்கல் பேர்டாக ஒரே ஒரு பேர்டை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுனா ஃபீனிக்ஸ் பேர்ட். ஓகே. பை அஸ் வி ட்ரூ பீயிங் ஒன் ஆர் இட். ஓகே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கோம்னா ஒரே ஆளாக தான் வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே. ஸோ தே ஹாவ் 2 பாடிஸ், அவங்களுக்கு 2 பாடி இருக்குது, பட் தே ஆர் ஒன். ஓகே. ஸோ நாங்கள் 2 இருந்தாலும் ஒரே பர்சனாக தான் வந்து இப்போ இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே. லைக் த ஃபீனிக்ஸ். ஓகே. தே டை அண்ட் தே ரைஸ் ஃப்ரம் தேர் ஆஷஸ். ஓகே. ஸோ எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை ஒன்றாக இருந்து அது இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு சாம்பல்ல இருந்து இன்னொரு பறவை உருவாகுதோ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஒன்றா ஒரே ஆளாக இருக்கிறோம். பார்க்குறதுக்கு பாடியில் தான் 2 பேர், ஆனால் நாங்கள் வந்து எப்படி இருக்கிறோம், ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே. தென் நெக்ஸ்ட் சி, ஸோ to one neutral thing both sexes fit. ஓகே. ஸோ ஒன்று நியூட்ரலாக இருக்குது. ஸோ உங்களை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் எப்படி இருக்கிறோம், 2 பேராக இருக்கோம், ஆனால் நாங்கள் சேர்ந்து இருக்கும்போது போத் செக்ஸஸ் ரெண்டுமே சேர்ந்து ஃபிட்டாக இருக்குது, 2 உடலும் சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. வி டை அண்ட் ரேஸ் த சேம் அண்ட் ப்ரூவ். ஓகே. ஸோ ஹியர் சி வி டை அண்ட் ரைஸ், எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இறந்ததுக்கு அப்புறமா புதுசாட்டு ஒரு உயிரினத்தை உருவாக்குச்சோ அதை போல் நாங்கள் என்ன செய்வோம்னா, ஸோ வி டை அண்ட் ரைஸ் த சேம், நாங்களும் புதுசாக ஒரு உயிரை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே. ஸோ இன் திஸ் லைன், இந்த லைனில் வந்து என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அசோனன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. த மிஸ்டீரியஸ் பை திஸ் லவ். ஸோ அதனால எங்கள் லவ் எப்படிப்பட்ட லவ்வா, மிஸ்டீரியஸ் லவ் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே. தென் next stanza, we can die by it if not live by love. ஓகே. ஸோ ஹியர் சி, நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம், லவ் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இஃப் அன்ஃபிட் ஃபார் டார்ம்ஸ் அண்ட் ஹியர்ஸ். ஓகே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டார்ம்ஸ்னால் வந்து நாங்கள் செத்ததுக்கு அப்புறமா வந்து அதில் வந்து எழுதி வைப்பாங்கல்ல. ஸோ அந்த அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த கல்லறையில் வந்து நிறைய வாசகங்கள் எல்லாம் எழுதி வைப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், எழுதி வைக்கலாம். ஸோ அப்படி சொல்கிறார். He further says that if their love is not for terms and years, they will find their place in poetry. ஓகே. ஸோ எங்களுடைய லவ் வந்து இந்த டேர்ம்ஸ்லேயும் இதுலேயும் பொறிக்கப்படாட்டாலும் எங்களுடைய இதில் வந்து என்ன செய்யும், ஒரு பொயட்ரிலையாவது வந்து என்ன செய்யும், வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ பேசிக்காக வந்து அவர் சொல்கிறாரு, தே வில் ஃபைண்ட் தேர் பிளேஸ் இன் த லவ் சானட். கண்டிப்பாக வந்து என்ன செய்யும், எங்களோட லவ் வந்து லவ் சானட்லையாவது வந்து இடம்பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட் லைன், அவர் லெஜண்ட் பி இட் வில் பி ஃபிட் ஃபார் வேர்ஸ். ஓகே. ஸோ நாங்கள் லெஜெண்டாக வந்து உருவாகட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய இந்த ட்ரூ லவ்வை பற்றி என்ன செய்யும், பின்னாடி வந்து நீங்கள் கவிதைகளில் வந்து அது வந்து எழுதுறதுக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இஃப் நோ பீஸ் ஆஃப் க்ரானிக்ஸ் வி ப்ரூவ் வி வில் புல்ட் இன் சானட் பிரிட்டி ரூம்ஸ். ஓகே. ஸோ அப்படியே எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா நாங்கள் என்ன செய்வோம், தே வில் ஃபைண்ட் தேர் பிளேஸ் இன் த லவ் சானட். நாங்கள் வந்து லவ் சானட்ஸில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம், எங்களுடைய லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே. as well wrath earn becomes the greatest ashes as half acre toms. Okay. So here see, as well as wrath earn becomes. So here Keats வந்து ஒரு போயம் எழுதியிருப்பார், ஒரு சானட் வந்து எழுதியிருப்பார், ஓட் ஆன் அ கிரீஷியன் ஏர்ன். ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா கிரிட்டிக்கு கிளென் ப்ரூக்ஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே.
ஸோ வில் ரர்த் ஏர்ன் பிகம்ஸ் ஓகே. ஸோ அந்த எப்படி வந்து அந்த ஏர்ன் வந்து ஹீட்டாக அதோட தன்மை வந்து அப்படியே மாறுதோ அது மாதிரி வந்து என்ன செய்யும், எங்களுடைய லவ் வந்து நாங்கள் கவிதையில் இடம் கிடைக்காம டாமில் இடம் கிடைக்காம இருந்தாலும் எங்களுடைய லவ் வந்து என்ன செய்யும், இந்த ஏர்னில் வந்து பொறிக்கப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, த கிரேட்டஸ்ட் ஆஷஸ் இஸ் ஆஃப் ஏக்க டாம்ஸ். ஓகே, ஸோ என்ன செய்யணும், ஆஷஸ், அந்த ஆஷஸ் வந்து எந்த ஆஷஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த ஏர்னோட ஆஷஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹாஃப் ஏக்கர் டேர்ம்ஸ், இந்த ஹாஃப் ஏக்கர் டேர்ம் என்னுடைய டேர்ம்ஸ் வந்து இந்த ஹாஃப் ஏக்கரில் வந்துருக்குல்ல அதுவும் சொல்கிறாரு. ஸோ see here, and by these hymns all shall approve. ஓகே, ஸோ கடவுளை உயர்த்தி எழுதுவதான் வந்து என்னது, ஹிம்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹிம்ஸில் வந்து எழுதப்படலாம் as canonized for love. ஓகே, ஸோ எப்படி எழுதுவாங்களா அந்த ஹிம்ஸில் எல்லாம், கடவுளை உயர்த்தி எழுதுறது மாதிரி இந்த சானஸில் வந்து எப்படி எழுதுவாங்க, காதலுக்காக செயிண்டாக வந்து ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை என்ன செய்வாங்க, ப்ரைஸ் பண்ணி எழுதுவாங்க, கேனனைஸ் பண்ணுவாங்க. கேனனைஸ் பை ஹிஸ் லவ். எப்படி, ஹிஸ் லவ்வர் வில் பி கேனனைஸ் பை ஹிஸ் லவ். ஓகே, ஸோ என்னோட லவ்வர் வந்து என்னோட லவ்வுக்காக வந்து என்ன செய்யாங்க, செயிண்டாக வந்து மாறினவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த கவரிங் ஹாஃப் அன் ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாருல, ஸோ அதை வந்து எதை வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்கிறாருன்னா, ஸோ இட் ஸ்ப்ரெட் த டெய்ல் ஆஃப் பர்ஃபெக்ட் லவ் த்ரூ அட் த வேர்ல்டு. ஸோ எங்களோட இந்த லவ் கதை, ஸோ காதல்களாக இருந்து செயிண்டாக மாறினவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லவ் கதை வந்து, இந்த பர்ஃபெக்ட் லவ் வந்து எப்படி இருக்குமா, த்ரூ அவுட் த வேர்ல்டு, அந்த ஆஷஸ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ ஆன்ஃபுல்லமாக அதை மாதிரி என்ன செய்யுமா, த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து எங்களுடைய லவ், பர்ஃபெக்ட் லவ் வந்து என்ன செய்யும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டான்ஸா, 5th ஸ்டான்ஸா அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஸோ டிஆர்பியில் கேட்ட கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.